சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாம் பார்க்க போகிற பதிவு வந்து நம்ம புது வீட்டுக்கு இன்றைக்கி நிலைவாசப்படி வச்சோம். அதுதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து செங்கலுக்கு வந்து பூஜை பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. நான் வந்து எதுக்கு அதை பூஜை பண்ணேன், எனக்கு வந்து அந்த பூஜை பண்ணதால் எனக்கு சொந்த வீடு அமைஞ்சது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 4/9/2025 இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை வந்து இன்றைக்கி கடைசி முகூர்த்தம், அதாவது ஆவணி மாதம். இன்றைக்கி வந்து நிலவாசப்படி நம்ம புது வீட்டுக்கு வச்சோம். நம்ம புது வீடு வந்து மோல்டுக்கு வந்து போன மாதம் 14ஆம் தேதி போட்டோம். அதெல்லாம் இது மோல்டெல்லாம் பிரிச்சுட்டு இன்றைக்கி வந்து நல்ல நாளில் முகூர்த்த நாளில் வந்து நிலவாசப்படி வச்சோம். இந்த நிலவாசப்படி வந்து எப்படி வச்சோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நிலவாசப்படிக்கு தண்ணி தெளிச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நிலவாசப்படி வைக்கிற இடத்துல 10 ரூபாய் காயின் ஒன்று வச்சோம். அதுக்கப்புறம் இது பஞ்சலோகம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும், அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் வந்து வாசக்கால் வந்து எடுத்து வச்சாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தீபமெல்லாம் ஏற்றிட்டு வாஸ்கால்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறமா நவதானியம் எல்லாம் வாஸ்காலில் கட்டிட்டு அதுக்கப்புறம் பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நிலவாசப்படி எடுத்து நிறுத்தினாங்க. எங்கள் சொந்தக்காரங்களாம் பூஜை பண்ணிட்டு, முதல்ல நான் பூஜை பண்ணேன், அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா, எங்களோட தங்கச்சி வீட்டுக்காரர் எல்லாம் பூஜை பண்ணோம். இந்த செங்கல் வந்து காலையில் வீட்டில் பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போனேன். இந்த செங்கல் எப்படி பூஜை பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி நான் போன வருஷம் நான் வந்து வீடு கட்டுற ப்ராசஸ் வந்து தள்ளி போயினே இருந்துச்சு. அதனால் நான் முருகர்கிட்ட வேண்டிட்டு இந்த செங்கல் வச்சு பூஜை செஞ்சுட்டு வந்தேன் இத்தனை நாளாக. அது வந்து இது வந்து வீடியோவாக கொடுத்துருக்குறேன். போன வருஷம் மகா கந்தசஷ்டி விரதம் வந்துச்சு இல்லையா, அப்போ வந்து நான் பூஜை பண்ணிகிட்ருக்கிறேன். அது முருகருடைய அருளால் எனக்கு சொந்த வீடு அமைஞ்சது. அந்த வீடியோவுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அந்த பூஜை வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த செங்கல்லும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுக்கு முன்னாடியே பூஜை வீட்டில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். எல்லாம் வாஸ்காலுக்கு பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறமா வாஸ்காலை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஃபினிஷிங் கொடுப்பாங்க. இது வந்து கடலப்பொரி, அரிசி, வெல்லம், அதுக்கப்புறம் வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு 2 நெய் தீபம் ஏற்றிட்டு பூஜை பண்ணோம். எங்கள் வீட்டில் வந்து அவர் தேங்காய் உடைச்சி அவர் பூஜை பண்ணார். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது அம்மா அப்பா வந்திருந்தாங்க, தங்கச்சி வீட்டுக்காரரு, எங்களுடைய 2 பசங்க, இவங்க எல்லோரும் சேர்ந்து பூஜை வந்து நல்லபடியாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த பஞ்சலோகெல்லாம் அந்த வாஸ்காலுக்கு அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஸ்கால் எடுத்து நிறுத்திட்டு மேஸ்திரிங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து 2 பக்கமும் அந்த கேப்க்கு வந்து சிமெண்ட் போட்டு அடித்ததுக்கப்புறமா கடைசியாக வந்து நான் எடுத்துகிட்டு போயிருந்த செங்கலில் வந்து அந்த வாஸ்காலில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக தெரியவே தெரியாது. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், செங்கல் வச்சு பூஜை பண்ணால் முருகருடைய அருளால் நமக்கு சொந்த வீடு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதுவும் நான் ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன். அதனால் சரி, எனக்கு இந்த வீடு வந்து கட்டணும். போன வருஷம், அதாவது இந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதியே வந்து நான் வந்து போர் போட்டேன் வீடு கட்டணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து வீடு கட்டுறதுக்கு லோன் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் லோன் வந்து கிடைக்கவே இல்லை. இப்போ 2025 மார்ச்சில் தான் வந்து எனக்கு லோன் வந்து இது எலிஜிபிள் ஆச்சு. அப்போ வந்து மார்ச்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 1.5 மாதம் கழித்து தான் வந்து என் வீடு கட்டவே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் சில பிரச்சனைகள், அது வந்து மேஸ்திரி வந்து வராமல் செய்யாமல் அதுவும் ஒரு மாதம் 1.5 மாதம் வந்து தள்ளி போச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் எல்லா தடையும் நீங்கி எனக்கு வந்து வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செங்கலுக்கு வந்து நான் தொடர்ந்து காலையில் தினமும் பூஜை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அதே போல்
போன வருஷம் கந்த சஷ்டி வர்றதுக்கு முன்னாடியே வந்து நான் 48 நாள் அதாவது நான்வெஜ் சாப்பிடாம நான் வந்து விரதம் இருந்து நான் வந்து வழிபாடும் செஞ்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கந்த சஷ்டி அந்த 7 நாள் விரதம் வந்து இருந்து நல்லபடியாக முருகரை வந்து வேண்டிக்கிட்டேன். அதனுடைய பலன்தான் எனக்கு இந்த சொந்த வீடு அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். முருகருடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. இந்த வருஷம் கந்த சஷ்டி வரும்போது என் சொந்த வீட்டில் வந்து நான் விரதம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் முடியல. வீட்டு வேலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண நேரத்துக்கு இவ்வளோ நேரத்துக்கு முடிஞ்சிட்ருக்கோம். நான் வந்து ஒரே ஒரு போர்ஷன் தான் வந்து கட்ட போகிறோம். அதனால் முடிஞ்சிருக்கணும். சில தடைகள் அப்படின்னால வந்து தள்ளி போயிடுச்சு. கண்டிப்பாக கார்த்திகை மாதம் அந்த வீட்டில் தான் நான் முருகருக்கு 48 நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்ருக்கேன். அதுவும் வந்து நல்லபடியாக முருகர் நடத்தி கொடுப்பார் அப்படின்னு நம்புகிறேன். இவ்வளோ தான் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு அமையலை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நான் அந்த செங்கல் பூஜை வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ வந்து லிங்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க பார்த்து அந்த பூஜையை செய்யுங்க. கண்டிப்பாக முருகருடைய அருளால் அடுத்த வருஷம் இந்த வருஷம் கந்த சஷ்டி 48 நாள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது அமையும். சொந்த வீடு மட்டும் இல்லை, பல வேண்டுதல் வச்சு சஷ்டி விரதம் இருக்கலாம். அது கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ளே நடக்குது. எனக்கு நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்பிக்கை இல்லாமல் தான் நான் இப்போ வந்து தொடர்ந்து வந்து விரதம் இருந்து பூஜை பண்ணேன். ஆனால் முருகர் அருளால் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் நல்லபடியாக வாஸ்கால் எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா டிஸ்டி வந்து எங்கள் வீட்டில் வந்து கற்பூரம் வச்சு லெமனில் வந்து கற்பூரம் வச்சு டிஸ்டி சுற்றிட்டு அந்த இதை வந்து 4 மணிக்கு பிச்சு போட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து சிமெண்ட்டு ஜெல்லியெல்லாம் கலக்கி வச்சுருந்தாங்க. அந்த செங்கலில் வந்து இந்த சைடில் நான் வந்து அந்த செங்கலில் வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இந்த செங்கல் நிலப்படியில் தான் சேர்த்தணும் அப்படின்னு சொன்னாங்க. கேள்விதான் பட்டேன். நான் எங்கேயும் பார்த்ததில்லை. முருகருடைய அருளால் முருகர் மேலேயே அந்த முருகா இது எங்கே எனக்கு வைக்கணும்னு தெரியாது. அதனால் நான் இந்த நிலவாசப்படியிலே அந்த செங்கல்லை வந்து சேர்த்துறேன்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு அந்த செங்கல் வச்சு வந்து அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அவங்க செங்கல் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கினாங்க. அதோடு வந்து 11 ரூபாய் காயின் வச்சு பூஜை பண்ணேன். அந்த 11 ரூபாய் காயின் வந்து முருகர் கோயில் உண்டியலில் சேர்த்தணும். அது வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். முருகர் கோயிலுக்கு போகும்போது அதில் உண்டியலில் சேர்த்துருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.